அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். நம்மகிட்ட இருக்க கொஞ்சத்தை கொண்டு ஆசீர்வதித்து அதில் திருப்தி அடைய வைத்து மீதியானதை எடுக்க வைக்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஒரு சிறு பையன் கையிலே 5 அப்பம் 2 மீன்கள் இருக்கிறது. அதை ஆண்டவர் வாங்கி ஆசீர்வதிக்கிறார். 5000 புருஷர்கள் சாப்பிடுகிறார்கள். மீதியானதை 12 கூடை நிறைய எடுக்கிறதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அதற்கு முன்பு பிலிப்பு இடத்திலே ஆண்டவர் கேட்பார், இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு அப்பங்களை நாம் எங்கு கொள்ளலாம்? பிலிப்பு சொல்வார், நம்ம 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது. அப்போதான் அந்திரேயா சொல்வார், இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, ஆனால் அவைகள் எம்மாத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்வார், பந்தி இருக்க வையுங்கள். பின்பு நடந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நம்முடைய தேவன் அற்புதமான காரியத்தை செய்கிறவர். எந்த இடத்திலும் நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு திருப்தியடைய வைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அநேகர் இந்த காலை நேரத்தில் நினைக்கக்கூடும், என்கிட்ட கொஞ்சம்தான் இருக்கு, அதுவும் ஒரு சின்ன விஷயத்துக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம், இதை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒரு அருமையான குடும்பம் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். அவங்க வரும்போது, நாங்கள் வீடு கட்ட போகிறோம் பிரதர், அந்த வீடு கட்டுறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம், நான் வாடகை வீடு மாறி மாறி போய் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆகினால ஒரு சின்ன வீடு இருக்குது, வீடு கட்டணும், இடம் இருக்குது பிரதர். நான் கேட்டேன், எவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்க? ஒரு சிறு தொகையை சொன்னாங்க. இதை வச்சு பேஸ்மெண்ட்டும் கூட போட முடியாது அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வார். பாருங்கள் பிரதர், நாங்கள் மீதியானதை எடுப்போம். அதே மாதிரி ஒரு 3 மாதங்கள் கழித்து அவர்கள் இடத்தில் சொல்லும்போது வெறும் 50,000 ரூபாய் தான் வச்சுருந்தாங்க. 3 மாதம் கழித்து அவங்க சொன்னாங்க, வீடு கட்டிட்டோம் பிரதர், இந்த ஃப்ரைடே பிரதிஷ்டை இருக்குது, நீங்கள் ஜெபிக்கணும். நான் போய் கேட்டு அவங்களுடைய பிரதிஷ்டை முடிஞ்ச பிற்பாடு அவங்க ரிலேஷன், அவங்க ஃபேமிலிலாம் கேட்டேன், எவ்வளோ கடன் வந்தது, ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஒரு கடன் இல்லை, மீதியை ஆண்டவர் எங்களுக்கு வச்சிருக்கிறார். எப்படி நடந்தது? கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவங்க ரிலேஷன் மூலமாகவே எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்க வச்சு அருமையான ஒரு வீட்டை கட்டி ஆண்டவர் முடிக்க உதவி செய்தார். ஒரு பைசா கடன் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதுதான் நம்முடைய தேவன். கொஞ்சமாக இருக்கிறத ஆசீர்வதித்து திரளாய் பெருக பண்ணுகிறவர். இந்த காலை நேரத்தில் நீங்கள் கொஞ்சத்தை கொண்டு வியாபாரம் செய்யலாம், கொஞ்சத்தை கொண்டு உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடலாம், கொஞ்சம் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் முயற்சிக்கலாம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், மீதியை எடுக்க வைக்கிறதற்கு தேவன் அற்புதமானவர். இந்த நாளிலே நீங்கள் அந்த அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எழுதி வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே நடக்கப் போகிறது. விசுவாசிக்கலாம், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கலாம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனை நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு மீதியானதை எடுக்க வைத்து 5000 பேருக்கு மேலாய் போஷித்த தேவனே, இப்போதும் இந்த காலை நேரத்தில் கொஞ்சமாக இருக்கிற எங்களுடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்து திருப்தி அடைய வைத்து மீதியை எடுக்க வைப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆமென்.